ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 60 வயசு ஒரு மேல் பேஷண்ட்டு, அவருக்கு வந்து இந்த மீசன்கைமல் ஸ்டெம் செல்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த இதில் வந்து அவங்களுக்கு ஒரு 3 டோஸ் முடிஞ்சது. இதில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அவங்களோட ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது அவங்க ஃபேமிலியே சொல்கிறாங்க. காலையிலேருந்து முதல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே அவர் பேச முடியாது, டயர்டாயிடுவார். இப்போல்லாம் வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணுறாரு. அமேசிங் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேங் அட்டால்னு ஒரு 2020 ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு கிளினிக்கல் ட்ரையலில் அந்த கிட்னி ஃபங்க்ஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5னா கடைசி கட்டத்தில் இருக்கிற கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டை எடுத்து அவங்க இந்த மீசன்கைமல் ஸ்டெம் செல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பேஷண்ட்டோட ஓன் ஸ்டெம் செல்ஸ் கொடுத்ததில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குது. அந்த குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்னொன்று வந்து வில்லன்வா எட்டால் 2017 அந்த அம்பிளிக்கல் கார்ட் ஸ்டெம் செல்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேஷண்ட்டுக்கு. அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் லைக் கிரியாட்டின்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்னொன்று டேங் எட்டால் வந்து 2018 அந்த போன் மேரோலேருந்து எடுத்த ஸ்டெம் செல்ஸ் போட்டிருக்காங்க. அது வந்து ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதாவது ப்ரோட்டீன் கண்டென்ட், ப்ரோட்டீன் யூரியா ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் டயபெட்டிக் நெஃப்ரோபதியும் சரியாக இருக்குது. இதனால் அவங்களுக்கு டயாலிசிஸும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 60 வயசு ஒரு மேல் பேஷண்ட்டு, அவருக்கு வந்து இந்த மீசன்கைமல் ஸ்டெம் செல்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த இதில் வந்து அவங்களுக்கு ஒரு 3 டோஸ் முடிஞ்சது. இதில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அவங்களோட ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது அவங்க ஃபேமிலியே சொல்கிறாங்க. காலையிலேருந்து முதல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே அவர் பேச முடியாது, டயர்டாயிடுவார். இப்போல்லாம் வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணுறாரு. அமேசிங் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் இங்கே 4 டோசஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இன்னும் 1 more டோஸ் அண்ட் தென் அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த இதில் நல்லா ரிகவரி இருக்குன்னு நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டடீஸும் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது வந்து டெஃபினெட்லி ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கிறது இன்னொரு பேஷண்ட்டுக்கு வருமானா டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா ஒரே தாய் வயிற்றுலேருந்து பிறந்த அப்பா பையனுக்கும் 2 பிரதர்ஸ்க்கு நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்குது. அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் இந்த நான் சொல்கிற கண்டிஷனுக்கும். ஸோ இட் இஸ் ஸ்டில் இன் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜஸ். பட் ஆனால் ஏர்லி ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம், என்ன டோசேஜ் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து அந்த பண்ண வேண்டியது இருக்குது. இந்த நட்ஷெல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெம் செல்ஸ் டெஃபினட்டாக வேறு ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து நிறையா இந்த நெக்ஸ்ட் 5 வருஷம் 10 வருஷத்தில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகுது இன் ரீஜெனரேட்டிவ் மெடிசன். ஸோ எஸ்பெஷலி இந்த மாதிரி க்ரானிக் பேஷண்ட்ஸ், இருதய நோய் இருக்கிறவங்க, கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், ஸ்ட்ரோக்கு, இந்த பேஷண்ட்ஸ், கேன்சர், இது எல்லாத்துக்குமே வந்து தீர்வு வந்துட்டு இருக்குது. இந்த கேன்சருக்கெலாம் வந்து NK செல்ஸ் அண்ட் T செல்ஸ் இன்டியூஸ் பண்ணோம்னாவே அந்த கேன்சரையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை உடையது அப்படின்ட்டு நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு இந்த இது ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண நம்பர் கீழே இருக்கிறது. அண்ட் ஆர் ஃபோன் பண்ணிட்டு இங்கே நேரடியாக வந்து பாருங்கள், உங்கள் ஃபைல் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். அப்படி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்மளோட ஹாஸ்பிட்டல் டாக்டர் சஷி ஐ கேர் சேலத்தில் இருக்குது. ப்ளீஸ் கம் ஓவர். தேங்க்யூ டாக்டர் சஷி.